குட் மார்னிங். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல மாகாளி அமாவாசை. இன்னைக்கு கொஞ்சம் சவுண்டா இருக்கு கிச்சன்ல. பரபரப்பா இல்லைங்க, காலையில இருந்து ஒரே டென்ஷன். வீட்டுல காலையில இருந்து கரண்ட் இல்லை. இன்னைக்கு அமாவாசைன்னு பார்த்து காலையில 5 மணிக்கு போன கரண்ட். நாங்க 5 மணிக்கு தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எப்ப போச்சுன்னே தெரியல. நைட்ல இருந்து கரண்டே இல்ல. அரைக்க முடியல, வடைக்கு அரைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. குளிக்கிறதுக்கு கூட ஹீட்டர் போட முடியாத அளவுக்கு இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப கரண்ட் இல்லாதால எந்த வேலையுமே ஆகல. எப்பவுமே நாங்க 10-11 மணிக்கெல்லாம் சாமிக்கு வச்சிருவோம். இந்த தடவை தான் 1 மணி கிட்ட ஆயிடுச்சு. எப்பவுமே இப்படி ஆனது கிடையாது. இன்னைக்கு வந்து மாகாளி அமாவாசை. எங்களுக்கு வந்து தவசம் குடுக்கற பழக்கம் இல்ல. ஏன் இல்லன்னு சொல்லுங்க. டேட் கரெக்டா தெரியாது. ஆக்சுவலி அப்பெல்லாம் எழுதி வைக்கல. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் அப்ப எழுதி வைக்கிறதுனால டேட் தெரியாது. என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்த்து அப்படி கும்பிடுறது. தாத்தா பாட்டி அன்னைக்கு தான் எங்க வீட்ல வந்து தவசம் மாதிரி எல்லா முன்னோர்களும் சேர்த்து ஒரே சாமி கும்பிடுறது அப்படி. அதனால எப்பவுமே வருஷம் வந்து மாகாளி அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம வந்து தவசம் வந்து பண்ணுவோம். கிராண்டா பண்ணுவோம். கிராண்டா பண்றோம் மீன்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவோம். பிடிச்சதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு அந்த விலாக் தான் பார்க்க போறீங்க. நம்ம சேனல் ஏதாவது புதுசா பாத்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேத்து வந்து நம்ம புரட்டாசி தலிகை விலாகையுமே பாத்திருப்பீங்க. பார்க்காதவங்க அதையுமே நாங்க போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல புரட்டாசி தலிகை விலாகுமே போட்டிருக்கோம். இன்னைக்குமே அதே மாதிரி தாங்க. காலையில இருந்து கரண்ட் ஆஃப் ஆனதா, கரண்ட் இல்லாம பேட்டரியே ஆஃப் ஆயிடுச்சு. ஃபேனே ஓடாத அளவுக்கு அவ்வளவு நேரம் கரண்ட் இல்லை. இப்போதான் வந்திருக்கு. 1 மணிக்கு தான் கரண்டே வந்திருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு எப்படி பூஜை ரூம் டெக்கரேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்துருவோமா? ஜாலியா இருக்குன்னு பார்த்தா எல்லா சாமி படம் எல்லாருமே கீழே இறக்கியாச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க கீழே வந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறுபடியும் மேல போயிடுவாங்க. அவங்களுக்கு தான் படையல் போட போறோம். அதனால இவங்க வந்து உங்களோட அப்பா. எங்க அப்பா இது கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கு. இவங்க வந்து தாத்தா பாட்டி. எங்க அப்பாவோட அம்மா அப்பா 2 பேரும் இவங்க. இது வந்து எங்க அம்மாவோட அப்பா. இது எல்லாரையும் வந்து கீழே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இவங்க எல்லாம் கீழே இறக்கி வைப்போம். அதுக்கப்புறம் மேலதான் வைப்போம். நிறைய பேர் வந்து சாமி இறந்து போனவங்களோட போட்டோ வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எங்க வீட்டுல எல்லாம் பெரியவங்க எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. அதாவது சாமி இப்படி கிழக்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த போட்டோ இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு. அதனால அது ஒன்றும் கணக்கு இல்லை அப்படின்னு எங்க வீட்டு பெரியவங்க சொல்றாங்க. உங்க வீட்டுல ஒரு வீட்டுல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அது உங்க வீட்டுல எப்படியோ அது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம விளக்கு ஏத்திட்டு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மாகாளி அமாவாசைக்கு வந்து என்னெல்லாம் சமைச்சிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம கிச்சன்ல போய் பார்க்கலாம். சேம் நான் வேர் பண்ணிருக்கேன்ல, அதே சாரி, அதே கலர், அதே டிசைன், சேம். 2 பேரும் ஒண்ணா போட்டு போயிடுவோம் ஃபங்க்ஷனுக்கு. கரெக்ட்டா இருக்கும். எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா இதுன்னு. சேம் அமாவாசைக்கு வந்து ட்ரெஸ் வச்சு வருஷம் ட்ரெஸ் வச்சு தானே கும்பிடுவோம். இவங்க அப்பாவுக்கு வந்து ஃபேன் ஷர்ட் வச்சிருவோம். அது வந்து இவர் எடுத்து போட்டுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு வேட்டி, ஒரு டவல் வந்து தாத்தாவுக்கு, 2 தாத்தாக்கும். ஒரு தாத்தாக்கு வந்து வேட்டி, ஒரு தாத்தாக்கு வந்து வெறும் துண்டு. அப்புறம் வந்து அவங்க பாட்டிக்கு வந்து புடவை. ஏன்னா பாட்டி வந்து இப்படி காட்டன் சாரி தானே கட்டுவாங்க. அதனால பாட்டிக்கு ஏத்த மாதிரி காட்டன் சாரி. ட்ரெண்டிங் பார்ட்டி. ஆமா, இப்பலாம் வந்து பார்ட்டி சாரி தான் சின்ன வயசுக்காரங்க கட்டுறாங்க. அதுதான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இந்த சாரி வந்து இந்த சாரி வந்து எங்க வீட்டு பாட்டி தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். யார் கட்டுறாங்க அப்படின்னு நான் வீடியோல அதுக்கப்புறம் காமிக்கிறேன். சரி, ஓகே. வடல மாதிரி வச்சிடலாம். திறந்து வைங்க.
அப்படியே காமிச்சு நேற்று மாதிரி என்ன வச்சிருங்க அமைதியா போச்சு. தொட்டுக்க முடியா? வாங்க அப்படி வாங்க. கத்திர கத்து டாடி வீடியோ டாடி வெக்கப்படுறாரு வீடியோ எடுத்தாலும் வெக்கப்படுறாரு டாடி வீடியோ எடுத்தாலே டாடி வெக்கப்படுறாரு ஏன் அது அவரு என்னையே வீடியோ எடுக்காத பாரு நீங்க அவரை வீடியோ எடுத்தா அவர் வெடி வெக்கப்பட வேணும் வாடா வா சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு மேல வந்தாச்சு சும்மா ஒரு குட்டி போட்டோ ஷூட் எடுக்கலான்னு வாமா மின்னல் வாங்க ஜெராக்ஸ் காப்பி வருது நான் சொன்னலங்க பாட்டிக்கு சாரி வச்சுக்க முடியும் இந்த சாரி வந்து எந்த பாட்டிக்கு போகுதுன்னு தெரியல அப்படின்னு இந்த பாட்டிக்கு தான் போயிருக்கு சும்மா ஜஸ்ட் ஃபன்னு நாங்க 2 பேரும் ஒரே சாரிங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒரே சாரி ஒரே நான் இதோட டீடைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுவேன் நான் நேற்று தான் உங்ககிட்ட முன்னாடி கேட்டுட்டேன் எந்த சாரியா இருந்தாலும் எனக்கு ஒரே கலர்ல வேணும் ஒரே டிசைன்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இருக்கா மாபோட்டிக் அது வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணுவேன் அந்த பேஜ்ல இருந்து இந்த 2 சாரியும் ஒரே மாதிரி ஒரே டிசைன்ல வாங்கியிருக்கோம் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கு அவங்க நான் வந்து உடனே பிளவுஸ் ஸ்டிச் போட்டுட்டேன் எனக்கு அவங்க கிட்ட சாமி கும்பிடணுங்கிறதுக்காக நாங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியாது இல்ல அம்மாக்கு அதனால அவங்க பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணல இதுக்கப்புறம் தான் அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் சாமி கும்பிடணும் ஸ்டிச் பண்ணிட்டு சாமி கும்பிட கூடாது இல்ல அதனால அப்படியே வச்சாச்சு இன்னைக்கு வந்து அவங்க பிளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் வியர் பண்ணிப்பாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா 2 பேரும் ஒரே யார் மாமியார் யார் மருமகன் கேட்டுருவாங்க போல இன்னும் கொஞ்சம் நாள்ல நானும் சைஸ் பெருத்துக்கிட்டே போறேன் 2 பேரும் ஒரே மாதிரி ஆயிடுவோம் போல சரி ஓகே சூப்பரா இருக்குங்க அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து சூப்பரா சாமி கும்பிட்டு எப்படி இருக்கு சாரி சொல்லுங்க சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து 4 பேர் வாங்குவாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போலாம் நல்லா இருக்கும் நல்லா ரிச் இது வந்து செட்டிநாடு காட்டன்ங்க நல்லா ரிச் லுக் கொடுக்கும் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் கட்டிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் மல் காட்டன் கிடையாது செட்டிநாடு காட்டன் நல்லா இருக்கும் பட் நான் என்னன்னா அயன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பப்ப அயன் பண்ணி கட்டினா நல்லா இருக்கும் சரி சரி ஓகே முடிச்சிக்கலையா ஆமா இது நல்லா இருக்கும் இது வந்து இந்த கங்கா ஜமுனா பார்டர்னு சொல்லுவாங்க இது இதுக்கு பிளவுஸ் வந்து இந்த கலர்லயும் நம்ம வேர் பண்ணலாம் இந்த கலர்லயும் வேர் பண்ணலாம் ரெண்டுமே இருக்கு ஓகே சரி வீடியோ முடிச்சிக்கலாமா வெயிட்டே இல்லையா அவங்களே சொல்லிட்டாங்க வெயிட் இல்ல ஏன்னா எந்த சாரி வாங்கி கொடுத்தாலும் வெயிட்டா இருக்கு இது குத்துது அப்படி சொல்வாங்க ஆனா அவங்களே வெயிட்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கும் இந்த சாரி வேணும் அப்படின்னா அந்த பேஜ் இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் உங்க பேஜ் டேக் பண்ணிருப்பேன் ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீட்ல மாகாளி அமாவாசையை சிறப்பா கும்பிட்டாச்சு என்ன வேண்டிக்கிட்டீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட எல்லாமே நல்லா இருக்கும் அப்புறம் உங்க அப்பா உங்க மாமனார் மாமியார் இவங்களுக்கு வந்து மாமனார் மாமியாரும் தாத்தா பாட்டி ஒண்ணுதான் எல்லாத்தையும் தாய் மாமாவே கிளம்பிட்டாங்க ஆமா எல்லாரும் என்னங்க வேண்ட போறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாம நல்லா இருந்தா போதும் அதுவே போதும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டோம் சரி இந்த மாகாளி அமாவாசை சூப்பரா செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு இதோட நாங்க இந்த vlog-ஐயும் முடிச்சுக்கிறோம் 3 நாளா தொடர்ந்து டயர்டுங்க திருப்பதி ஒன் டே ஃபுல்லா டயர்டு நேத்து தலிகை போட்டது அதுவும் நேத்து ஃபுல் டே வேலை இன்னைக்கு மாகாளி அமாவாசை அதனால நெக்ஸ்ட் 3 டே வந்து ஹோட்டல் தான் சும்மா சொல்ற போது நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்க இதுக்கப்புறம் நாளைக்கு ஃபுல்லா நல்லா ரெஸ்ட் நாளைக்குலாம் வந்து சிம்பிள் இதுக்கப்புறம் சிம்பிள் லஞ்ச் மெனு தான் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அம்புஸ்குடி கீழ இருக்க அதனால சொல்றதுக்கு ஆளு நாங்களே சொல்லிட்டோம் அப்படியே எங்க ட்வின்னிங் saree நல்லா இருக்கு அப்படினாலும் கமெண்ட்ல சொல்லுங்க பை பை சொல்றீங்க பை